ஹாய் ஒருவன் ஒரு பையன் ஃபிசிக்ஸ்னாலும் சரி கெமிஸ்ட்ரினாலும் சரி எவ்வளோ தான் படிச்சுட்டு போனாலும் அங்கே போய் ஒன்றுமே வரல, அப்படியே படித்தது வந்தாலும் மறக்குது. ஏன் மறக்குது? கொஷின் பேப்பர் ப்ரெஷர், ஹால் ப்ரெஷர். ஏன்னா கொஷின் பேப்பர் டஃப்பு. சரி, கெமிஸ்ட்ரி தான் டஃப்பாக வந்துச்சுன்னு பார்த்தா ஃபிசிக்ஸ் அதை விட டஃப். பையன் மனசு எப்படி இருக்கும்? இப்போ மேக்ஸ் எப்படிடா படிக்கணுன்ட்டு இருக்கும், இப்படி தானே இருக்குது உங்களுக்கு. அண்ட் ரெண்டாவது, கொஷின் பேப்பர் ஈஸின்னு சொல்கிற கேட்டகரி வந்து 10% ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா அவன் எல்லாம் படிச்சிருப்பான், ஈவன் கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிருப்பான். அதனால தான் அந்த கம்பல்சரி வந்து ஈவன் தோ எக்ஸசைஸில் கேட்டிருந்தா கூட அந்த ஃபார்மில் வச்சு போட்டிருப்பான். அண்ட் மீதியும் நான் எழுதியிருப்பான். இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்த்தவங்க கொஞ்சம் இன்னும் நல்லா படித்து எழுதியிருப்பாங்க. அது யார் பார்த்துருப்பான்? நல்லா படிக்கிறவன் தான் பார்ப்பான். இங்கே மெஜாரிட்டி பீப்புள் படிக்காத பையன்தான். படிக்க மாட்டான்னா அவனுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அவன் படிச்சுட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு 8 லட்சம் பேர் எழுதலாம், கரெக்டுங்களா? அப்போது கொஷின் பேப்பர் வந்து ஓரளவு நம்ம டஃப் பண்ணலாம். அது என்ன டஃப்னா மாட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க அது பேர். அதாவது ஒரு 1 மார்க் ஒரு 2-3 ட்விஸ்ட் பண்ணுறது, 100 அடிக்காமல் இருக்குது, சென்டம் அடிக்காமல் இருக்குது, கம்பல்சரியில் ஏதோ ஒன்று ட்விஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் 5 மார்க்கில் ட்விஸ்ட்டு, 2 மார்க்கில் ட்விஸ்ட்டு, 3 மார்க்கில் ட்விஸ்ட்டு, 1 மார்க்லேயும் ட்விஸ்ட்டு, இப்படி எல்லா இடத்துலையும் ட்விஸ்ட் பண்ணால் அதுலேயே 20 மார்க் அவனுக்கு காலி. இன்றைக்கி நடந்த எக்ஸாம் அப்படி தான் இருந்தது. 20 மார்க் காலி. 20 மார்க்கில் அவன் வெறும் 50 மார்க் தான் எக்ஸாம் எழுதுகிறான். அதில் எவ்வளோ தப்பு வருமோ தப்பு வராதோ, நல்லா ஆவரேஜாக, அதாவது எபோவ் ஆவரேஜ் இருக்கிறவனுக்கே ஸ்ட்ரகிளாக தான் இருந்திருக்கும். பிலோ ஆவரேஜ் நினச்சி பாருங்கள். இங்கே இருக்க 50% மக்கள் அதை நம்பி தான் இருப்பான், இம்பார்ட்டன்ட் நம்பி. இம்பார்ட்டன்ட் விடுங்க, அவன் சரி புக்கு ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே. அது இப்படி தான் வரும், இப்படி தான் வரும், இப்படி தான் வரும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குல்ல. இப்போ கெமிஸ்ட்ரி வந்து டஃப் பண்ணிட்டாங்க, அப்போ ஃபிசிக்ஸ் வந்து ஈஸி பண்ண வேண்டாம், ஒரு 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 5 மார்க் ஒரு 10 மார்க் ட்விஸ்ட் பண்ணலாம்ல. 3 மார்க்கெல்லாம் எழுத முடியாத மாதிரி இருக்குங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது எந்த வருஷமும் இப்படி கிடையாது. எல்லா வருஷமும் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மாட்ரேட் பண்ணுவாங்க, 2 சப்ஜெக்ட் ஓரளவுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இனி அடுத்து மேக்ஸு எல்லாத்துக்குமே பயமாக இருக்கும், கட் ஆஃப் அதில் தான் அடிக்க முடியும். இவன் இதிலேயே போச்சுன்னு அழுதுட்டுருப்பான். ஸோ மாணவர்கள் இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் வந்து நான் இவ்வளோ கேவலமாக எழுதியிருக்கேன் நீங்கள் மட்டும் நினைக்காதீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி எழுதியிருக்கும். வெறும் ஒரு 10-15% மாணவர்களை வச்சு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க எல்லாமே படிச்சுட்டு வருவாங்க, அப்படி தானே? குழந்தைங்க பலவிதமாக இருக்கும்ல, படிக்கிறவனும் இருப்பான், படிக்க முடியாதவனும் இருப்பான், அதை விட லோவாக இருப்பான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணும். ஃபெயிலியர்ஸ் அதிகமாக வந்தால் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு? ஸோ இதெல்லாம் வந்து யோசித்து பண்ண வேண்டிய விஷயம். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. கட் ஆஃபின் அடிப்படையில் அங்கே ஒரு போட்டி உண்டாக்கணும் தான் பண்ணுறாங்க, அது தெரியுது. அதுக்கு நீ இப்படியா ஒரு 10 மார்க்கில் ஒரு போட்டி உண்டாக்கலாம்ல? போன வருஷம் கூட அப்படி பண்ணாங்களே. மேக்ஸில் ஒரு ஸ்லைட்டிவ் டெஸ்ட்டு, அவ்வளோதான். மித்தபடி அதில் கஷ்டப்படுத்தாமல் இருந்தேன்னா கட் ஆஃப் கரெக்டாக வருமே. இப்போ மேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பயத்தில் இருக்கானுங்க. இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, இல்லைன்னு சொல்ல. நான் ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். மேக்ஸு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் ஏரியா அப்படிங்கிறது முக்கியம். இப்போ எக்ஸசைஸ் வாரியாக நம்ம சொல்லும் போது அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸு நம்ம வந்து ஃபுல்லாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இப்போ ஃபிசிக்ஸில் என்ன தவறு பண்ணியிருக்கீங்க? நீங்களும் தவறு பண்ணியிருக்கீங்க. கவர்மெண்ட் சைட்லேயும் கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் என்ன தவறு பண்ணியிருக்கீங்க? ஒரு பாடம் படிக்கிறோம், 3 மார்க்லாம் படிக்கிறோம், 2 மார்க்லாம் படிக்கிறோம், அந்த பாடத்தையே விட்டுட்டு போயிட்டீங்க. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? 10 லெசனும் படிக்கடா. இம்பார்ட்டன்னா 10 லெசன் படிக்கணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கிறா இருந்தால் தான் செலக்டிவ் லெசன் படிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதுதான் அப்போ என்ன ஆகிப்போச்சு? அண்டு கேட்டுன்னு கேட்குறான். அந்த கேட்டு பார்க்காம போயிட்டால் அதை பற்றி அவனுக்கு என்னன்னே தெரியல. ஸோ கெப்பாசிட்டி அப்ளிகேஷன் கெப்பாசிட்டி அன்எக்ஸ்பெக்டடு, ஆனால் ஈஸி. அது ஈஸியாக இருக்கிறவன் ஒரு 50% பேர் எழுதியிருப்பான், 50% பாவம். என்ன ட்விஸ்ட்டு! நான் இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லை தம்பி. இருந்தாலும் வந்து பரவாயில்ல, உங்களை பேனிக் ஆகாமல் ஒன்று சொல்கிறேன். இது உங்களுக்கு மட்டும் ட்விஸ்ட் இல்லை, எல்லாத்துக்குமே ட்விஸ்ட் தான். மனநிலையை மாற்றிக்கிட்டு அடுத்த வர பெரிய மேக்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக எழுதலாம் அப்படிங்கிற மனநிலையை கொண்டு வாங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. நான் பிளான் வீடியோ போட்டுட்டு தான் இம்பார்ட்டன்ட் போடுவேன். ஃபிசிக்ஸ் மாதிரி கெமிஸ்ட்ரி மாதிரி அப்படியே போட்டுற மாட்டேன். பிளான் வீடியோ போட்டுட்டு தான் நான் போடலான்ட்டு இருக்கேன். முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் வீடியோ வரும். இம்பார்ட்டண்ட்டில் நான் சொல்லுவேன் சில விஷயங்கள், அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா மாட்டிக்க போகிறோம். சரிங்களா?
ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி ஏன் டஃப் அப்படிங்கிறது பார்த்துடலாம். கெமிஸ்ட்ரி வந்து டஃப்பு, ஏன் டஃப்புன்னு நம்ம பேசியிருந்தோம், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஏதோ கிரேஸ் மார்க் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அது பரிசீலனை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையான தெரியல. அது ஏதாவது இருந்தால் நான் வீடியோ போடுறேன், ஓகேவா? அதோட அப்டேட் இருந்தால் நான் வீடியோ போடுறேன். நிறைய அப்டேட் பார்த்தேன், நான் எனக்கு கிடச்சா நான் போடுறேன், ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் ஃபிசிக்ஸு மாடரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடரேட்டோட தம்பி டஃப்புன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 3 மார்க்கில் கை வச்சுட்டாங்க. 3 மார்க் 18 மார்க்கு. அந்த 6 3 மார்க் 18 மார்க்கில் ஒரு 10 மார்க் போனாலே அதில் போச்சு. கம்பல்சரியும் போச்சு ஒரு 5 மார்க்கு. லாஸ்ட்டு 5 மார்க்கும் போச்சு. யார் எழுதுவா? படிக்கிறவன் தான் எழுதுவான். ஏன் எழுதுவான்? 80% ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து ரொம்ப முடியாத பசங்க தான். அதாவது எல்லாமே படிக்க மாட்டான். ஒரு லெசனுக்குன்னு ஒரு 6 7 5 மார்க் படிச்சுட்டு போவான். அதுவே ஞாபகம் வச்சுக்கிறது அவன் பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா டஃப்பான சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10 புக் பேக் கேட்டிருந்தாங்க. நியாயம்தான், ஓரளவுக்கு நியாயம், ஓகே விட்டுருங்க. 2 மார்க் வந்து 5 அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஜூல் லா ஆஃப் ஹீட்டிங்கு ஓகே அட்டன் பண்ணிடலாம். அடுத்து வந்து மைக்ரோவேவ் அட்டன் பண்ணிடலாம். மைக்ரோவேவும் படிச்சிருந்தா தான் அட்டன் பண்ண முடியும் யூசஸ்ஸு, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் மேட்டர் வேவ் அட்டன் பண்ண மாட்டான், எவனும் படிச்சிருக்க மாட்டாது. அப்புறம் பவர் ஆஃப் லென்ஸ் ஈஸி தான், சம்மு படிச்சவன் எழுதியிருப்பான். அதுக்கப்புறம் கடைசி அந்த என்பிஎன் டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷன் நம்ம சொல்லியிருந்தோம், படிச்சிருப்பானான்னு தெரில, படிச்சிருந்தால் எழுதியிருக்கலாம். ஸோ அது போக வந்து என்ன சொல்கிறது, 2 மார்க் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நம்ம சொல்லணும், ஓகேங்களா? 2 மார்க் வந்து எழுதுகிற மாதிரி தான் இருந்தது. ஒரு 5 அட்டன் பண்ணலாம், 6 கூட அட்டன் பண்ணலாம். பட் கம்பல்சரி அன்எக்ஸ்பெக்டட். நான் இம்பார்ட்டன்ட் கேட்கலாம்னு சொல்லலை, அவங்க என்ன வேணாலும் கேட்கட்டும். பட் எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்கிறது அன்எக்ஸ்பெக்டட். பட் பரவாயில்ல, அது வந்து நல்லா படிக்கணும் எழுதியிருப்பான், இதுலேயும் சென்டம் வரும், அதுதான் நான் சொல்கிறேன். அந்த 10% பீப்புள் எடுத்துருவான், பரவாயில்ல தம்பி. மெஜாரிட்டி பீப்புள் நம்ம தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ கம்பல்சரி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். 3 மார்க் வந்து டஃப் தான். அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டி எவனுமே படிச்சிருக்க மாட்டான், நாமளும் சொல்லியிருந்தோம். ஆனால் அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டி வந்து புக்கின் படிக்கணும்னு நினச்சி படிச்சிருப்பான், சில பேர் பார்த்துருப்பான், அவ்வளோதான். அடுத்து வந்து ஒரு சம்மு, அதுவும் போச்சு. அதுக்கடுத்து என்ன கேட்டாங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி, கேவலோமீட்டர் கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீசஸ். கேவலோமீட்டர் கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீசஸ் ஓகே, அது என்ன கரண்ட் சென்சிட்டிவிட்டி, அது ஒரு வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க, பட் அதுவும் போச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் பாத், ஏசி, அந்த பவர் சைக்கிள், அந்த 1 சைக்கிள் ஏசி ஆவரேஜ் சைக்கிள், ஐயோ அது கொஷின்லாம் அன்எக்ஸ்பெக்டடு. ஸோ அடுத்து வந்து சரி ஓகே புக் பேக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதுவும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அண்ட் கிரிட்டிக்கல் அண்ட் டெரிவேஷன் படிச்சிருந்தால் எழுதியிருக்கலாம், ஈஸி தான். இன்டர்ஃபரன்ஸ் டைப்ராக்ஷன் படிச்சிருந்தால் எழுதியிருக்கலாம். அடுத்த லாஸ்ட்டாக அண்டிகேட்டோட லாஜிக்கல் ஆப்ரேஷன் 4 விஷயம் கேட்குறான். 3 மார்க்கில் 3 விஷயம் கேட்குறான், 4 விஷயம் கேட்குறான். அண்ட் சம்மு அன்எக்ஸ்பெக்டட். ஸோ 3 மார்க்கு எல்லாருனாலையும் ஒரு 3 தான் எழுத முடியுது. எவ்வளோ? 3 தான். அதுவும் சில பேர் 2 தான் எழுதியிருப்பான். இதில் மார்க் போகுதா? ஸோ அடுத்த 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 4மே ஈஸி, அக்செப்டபிள். அந்த 4லையும் எந்த குறையும் இல்லை, 20 மார்க் கேரண்டி. லாஸ்ட்டு 5 மார்க் ஆர்எல்சி ஓகே, இம்பிடன்ஸ் என்னென்னு கேட்டிருந்தாங்க, ஒரு சம்மு. மேலே பைண்டிங் என்ன கேட்டிருந்தா ஒரு சம்மு. இந்த சம்மு யாராவது படிப்பாங்களா? யார் படிப்பா? நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த 15% பீப்புள் தான் படிப்பான், நிறைய பேர் படிக்க மாட்டான். இந்த இடத்துல ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, படிக்கிறவன் படிச்சிருவான், அது ஓகே. படிக்க முடியாத நமக்கு, படிக்க முடியாதுன்னு சொல்லலை, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, மெஜாரிட்டி பீப்புள் அப்படி தான் இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸ் ஒரு டஃப்பான சப்ஜெக்ட்னால நம்ம எல்லாமே படிச்சுட்டு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்கவும் டைம் இல்லை, லீவும் கம்மி. வெறும் 3 நாள் லீவ் விட்டு அவன் என்னத்தை போய் படிப்பான்? கெமிஸ்ட்ரிக்கும் டைம் இல்லை, ஃபிசிக்ஸுக்கும் டைம் இல்லை. ஒரு 4 நாள் லீவ் விட்டு தான் நல்லா வந்திருக்கும். ஸோ எது எப்படியோ நீங்கள் வந்து அவன் கேட்டதை கரெக்டாக எழுதிட்டு வந்திருந்தாலே 85+ எடுக்கலாம், 90 கூட எடுக்கலாம் ட்ரை பண்ணி. பட் நீங்கள், நான் சொல்கிறேன்ல, ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது, அந்த ப்ரெஷர்லேயே ஒரு 10-15 மார்க் போயிடுது பாவம். ஸோ நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நான் கெமிஸ்ட்ரிக் சொன்னது தான் அதே சொல்கிறேன், ஒரி பண்ண தேவை கிடையாது. உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும் இது. பேரண்ட்ஸ் வந்து அவனுக்கு படிக்கிற ப்ரெஷர் போக அந்த 1 இயர் வந்து அவன் ஸ்கூல் ப்ரெஷர், டியூஷன் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் இந்த ப்ரெஷர்ன்ட்டு இருந்திருப்பான். என்ன தான் அவன் டிஸ்ட்ராக்ஷன் விளையாண்டுருந்தாலும் அவன் வந்து படிக்கலைனாலும் கூட அவனுக்கு இந்த மாதிரி ஒரு அசம்ஷன் அவனுக்கு அங்கே கொடுக்கும்போது, ஐ மீன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் கெமிஸ்ட்ரிக்கு ஃபிசிக்ஸ் கொடுக்கும்போது இந்நேரம் பயந்துருப்பான். என்னடா இது, நம்ம டோட்டலும் போயிடமாட்டிருக்கு, கட் ஆஃபும் போயிடமாட்டிருக்கு. அவனுக்கு இப்போ நீங்கள் உட்காந்து பேசி தான் ஆகணும். மார்க்கு தான் வாழ்க்கை இல்லை, மார்க்கை முடிவு பண்ணாதரா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவனை தட்டி கொடுக்கணும். 1008 வழிகள் இருக்குது மார்க் இல்லைனாலும் போகிறதுக்கு காலேஜுக்கு.
இருந்தாலும் மார்க் ஒரு அடிப்படையான விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல. பட் மேக்ஸை விட்டுற வேண்டாம். அதனால தான் மேக்ஸ் விட்டுற வேண்டாம்னு. மேக்ஸ் வந்து ஒரு அடிப்படையான விஷயம். அதில் 100க்கு 95க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளை கட் ஆஃப் வந்து பூஸ்டப் ஆகும். அப்போ தான் நம்ம சர்வே பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்த கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டுன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியும் டஃப்பு தான், ஃபிசிக்ஸும் டஃப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டஃப்புங்கிறத கேட்டகரி ஏன்னு சொல்கிறேன்னா 20 மார்க் பக்கம், ஒரு 5 மார்க், ஒரு கம்பல்சரி 2, 3 மார்க் அண்ட் 1 மார்க் எல்லாம் சேர்த்து ஒரு 20-22 மார்க் பக்கம் பசங்களால் அட்டன் பண்ண முடியாது. அப்படி தான் இருந்தது, அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் கிரிட்டிக்கலாக கேட்கல. அதாவது கிரிட்டிக்கல்னால் ஒரு அவுட் ஆஃப் போர்ஷன் அந்த மாதிரிலாம் கேட்கல, ஒரு ஓன் அந்த மாதிரிலாம் கேட்கல. புக்கில் இருக்க தான் கேட்டிருந்தேங்க. புக்கு ஃபுல்லாக படித்தா தான் எழுத முடியும். நீ புக்கு ஃபுல்லாக படித்தா தான் எழுத முடியும். யார் படிப்பா? ஒரு 5% மாணவன் மட்டும் தான் படிப்பான். அதில் கொஞ்சம் ட்ரிக்கியாக படிக்கிறவங்க ஒரு 5%, நாலேஜ் இருக்கவங்க 5%, இதுதான் 15%. நாலேஜ்னால் அவன் வந்து படிச்சிருப்பான் சம்ஸ் எல்லாம், அந்த நாலேஜ் வச்சு அந்த நியூமெரிக்கல் சால்வ் பண்ணியிருப்பான். என்னத்தை போய் நான் எனக்கு புரியல. எல்லா எக்ஸாமும் இப்படி கேட்டிருந்தா அவன் என்ன பண்ணுவான்? ஸோ அதனால் தயவு செய்து கவர்மெண்ட் வந்து ஒரு அடிப்படையான விஷயத்தை, இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் கீழே வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டஃப்பாக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா, டஃப்பாக இருந்துச்சா, மாடரேட் இருந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கமெண்ட் வந்து அதிகமாகும் போது, லைக்கும் அதிகமாகும் போது இந்த வீடியோ யாராவது பார்ப்பாங்க. பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த சூழ்நிலை புரியும். நீங்கள் டஃப்புன்னு சொல்லும்போது தான் சூழ்நிலை புரியும். அது கவர்மெண்ட்டு கேட்டு கீ ஆன்சரில் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கிரேஸ் மார்க் எதாவது கிடைக்குமா, அப்டேட் எதாவது இருக்கா தெரியலப்பா. கெமிஸ்ட்ரிக்கு கிரேஸ் மார்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது எதாக இருந்தாலும் அப்டேட் வந்தால் தான் தெரியும். எதாக இருந்தாலும் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் தான் தெரியும். ஸோ அதனால் இப்போதைக்கு உங்கள் மனசு ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஃபுல்லாக மேக்ஸில் இருக்கட்டும். என்னோடய தாட் நான் சொல்லிட்டேன், நான் ஒத்துக்கிறேன். மாடரேட் அப்படிங்கிறது டஃப்னா டஃப். ஏன்னா ஒரு சிலர் அந்த 20-22 மார்க் போகவும் மறந்துருப்பான். டஃப்னா டஃப் தான். ஓகே, மாடரேட்னா மாடரேட் தான். ஆனால் மேக்ஸில் அப்படி சொல்லாதீங்க. ட்ரை பண்ணி எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. இதில் ஒரு 70 மார்க்கு, அதில் ஒரு 70 மார்க்கு, மேக்ஸில் ஒரு 95 மார்க் எடுத்தாலும் டீசெண்டான கட்டாக போகும். சரிங்களா? பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. இதை டிசைட் பண்ணாது எதுவுமே. எல்லாமே நம்ம ஆண்டவன் கையில் விட்டுட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை இது டிசைட் பண்ணாது. புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மைண்டை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நான் அடுத்த எக்ஸாம் நம்ம 3 நாள் தான் டைம், திரும்பவும் அவங்கள்ட்ட கம்மியான டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த வருஷம் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. கம்ப்யூட்டருக்கு 8 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஒரு கிரிட்டிக்கலாகவே இருக்குது இந்த வருஷம். சரிங்களா? ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ், நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நான் சொல்கிறது கேட்பாங்களான்னு தெரியல. நான் சூழ்நிலை இதுதான் பையனுக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க. மார்க் கம்மியான பரவாயில்ல சாமி அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசுங்க. இதுக்கான காரணங்கள் அதெல்லாம் போட்டு அவனை போட்டு திரிச்சிட்ருக்க வேணாம், அவனை போட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம். ஏன்னா அவனோட மனசு அந்த வயசுக்கு பக்குவமாக இருக்காது. நீங்கள் தான் பக்குவப்படுத்தணும். நீங்கள் தான் அவனை வந்து பக்குவமாக கொண்டு போய் சொல்லணும். அண்ட் அவனை மைண்டில் பதிவு வச்சு மேக்ஸை நல்லா படிக்க வைக்க சொல்லணும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, எல்லாத்துக்கும் கஷ்டம் தான். ரிலாக்ஸ்டாக இருங்க. பார்க்குறது ஆகுறது ஆகட்டும், பார்க்குறது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நன்றி.